வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எந்த ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி என்றாலும் அதிலே பிரசங்கம் என்ற பகுதி உண்டு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் 30 நிமிடம் அல்லது 40 நிமிடம் பிரசங்கங்களை கேட்கின்றோம். ஊடகங்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இவைகளின் மூலமாகவும் நிறைய பிரசங்கங்களை நாம் கேட்கின்றோம். நாம் கேட்கும் பிரசங்கங்கள் தேவ வார்த்தைகள் அடிப்படை சார்ந்ததாகவும் தேவனிடத்திலிருந்து வந்தவையாகவும் இருக்க வேண்டும். உற்சாகமூட்டுபவைகளாக மட்டுமல்ல, உணர்த்துபவைகளாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரசங்கம் என்பது முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலும் பல நீண்ட பிரசங்கங்களை நாம் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம். அவைகளெல்லாம் கேட்கின்ற மக்களின் உள்ளங்களை உணர்த்தி அவர்களை தேவனோடு ஒப்புரவாகச் செய்தன. அன்பானவர்களே, ஒரு உண்மையான பிரசங்கத்தில் என்னவெல்லாம் காணப்பட வேண்டும் என கர்த்தருடைய ஊழியக்காரர் திரு சாம்சன் பால் அவர்கள் 5 காரியங்களை குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, நம்மை திருத்துகின்ற தன்மை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சிந்தித்து சீர் செய்ய தூண்டும். நீங்கள் கேட்கும் பிரசங்கம் ஒரு வெளிச்சம் போல உங்கள் இருதயத்தில் பாய்ந்து உங்களிடம் உள்ள தவறான விஷயங்களை திருத்துவதற்கு தூண்ட வேண்டும். இரண்டாவது, தரத்தை உயர்த்த தூண்டும் தன்மை இருக்க வேண்டும். வல்லமையாக உணரப்படுகிறது அல்லது நம்மை பரவசப்படுத்துகிறது என்பதல்ல, நம் ஆவிக்குரிய தரத்தை உயர்த்த தூண்டுவதாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் தாகம், ஜெப வாழ்க்கையில் வேகம், வார்த்தைகளை தியானிப்பதில் அதிக நேரம் என்று நம்மை தூண்ட வேண்டும். மூன்றாவதாக, தேவ உறவுக்கு நேராக கொண்டு செல்லும் தன்மை இருக்க வேண்டும். பிரசங்கங்களில் வெளிப்பாடுகள் இருக்கலாம், இறையியல் கருத்துக்கள், வார்த்தைகளின் சரியான விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் பிரசங்கங்கள் நம்மை தேவ உறவுக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டின் முக்கிய கருத்தே தேவனோடு உறவு கொண்டு வாழ்வதே. 2 வசனங்களை காண்பிக்கின்றேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4. தேவ உறவுதான் நமக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரும். நான்காவதாக, உலகத்திற்கு எதிராக நிற்க தூண்டும் தன்மை, அதாவது உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு எதிராக நிற்க தூண்டும் தன்மை. எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்டும் உலகிற்கு ஏற்ற விதமாக பலர் வாழ்கின்றார்கள். பிரசங்கியின் தேவ வார்த்தைகள் இந்த உலகத்திற்கு ஏற்ற சிந்தைக்கு எதிராக போராட அவர்களை தூண்ட வேண்டும். இந்த உலகத்திற்கு ஏற்ற கலாச்சாரத்திற்கு இசைந்து போகாமல் இருக்க தூண்ட வேண்டும். பணம், பொருள் விஷயத்திலும், ஆடம்பர விஷயத்திலும், ஒழுக்க தோற்றம் மற்றும் உடை விஷயங்களிலும் மக்கள் உலகத்தின் பாதையில் போகாமல் இருக்கச் செய்ய வேண்டும். 5ஆவதாக, நம்பிக்கையை வளரச் செய்யும் தன்மை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும். கொலோசையர் 1:6 நமக்குள் பலம் தர வேண்டும் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வாக்குத்தத்தத்தையோ தீர்க்க தரிசன வார்த்தையோ மட்டுமல்ல, எந்த தேவ வார்த்தையாயினும் அது தேவ ஆவியில் தேவனிடத்திலிருந்து வரும்பொழுது பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். ஆம், இந்த பிரசங்கங்களில்
இவ்வளவு காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்கும் வார்த்தைகள், பிரசங்கங்கள் எந்த விதமான ஆவிக்குரிய தன்மையாய் இருக்கிறது என்று கவனியுங்கள். டாக்டர் பில்லி கிரஹாம் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். பிரசங்கம் என்பது ஒன்று கடின இருதயத்தை உடைக்க வேண்டும், இல்லையெனில் ஒரு உடைந்த இருதயத்தை குணமாக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் கேட்கின்ற பிரசங்கங்களை, பிரசங்கிமார்களை கவனித்து இவைகள் ஆவிக்குரிய பிரசங்கங்கள் தானா என்பதை உணர்ந்து ஆண்டவருக்குள் வளர உங்களை நான் வாழ்த்துகிறேன். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.